உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா, பண்டமாற்று முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே புழக்கத்தில வச்சிருந்தாங்க. அது எப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, முன்ன பண்டமாற்று முறைன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. பண்டமாற்று முறை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இப்ப என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தக்காளி இருக்கு. தக்காளிய நான் கொண்டு போறேன் மார்க்கெட்டுக்கு. என் காட்டுல நான் விளைய வச்ச என்னோட வயல்ல நான் விளைய வச்ச தக்காளிய எடுத்துட்டு போறேன் சந்தைக்கு. எனக்கு வந்து கருவாடு வேணும். நான் உருளைக்கிழங்கு வச்சிருக்கிற ஒரு ஆள்ட்ட கொண்டு போய் குடுத்துட்டு எனக்கு அதுக்கு பதிலா வந்து கருவாடு வேணும்னு சொல்லி கேட்குறேன். ஸோ, நான் போன நேரத்தில கருவாடு வச்சிருக்கிற ஆளுக்கு தக்காளி தேவையில்ல. தக்காளி தேவையில்ல. தேங்காய் தான் தேவை. நான் தக்காளி கொண்டு போய் குடுத்துட்டு கருவாடு வாங்கணும்னு போனோம்னா, அவரு என்னங்கிறாரு, "தக்காளி என்கிட்டயே இருக்குதுப்பா. எனக்கு வந்து தேங்காய் தான் வேணுங்கிறாரு." தேங்காய் வச்சிருக்கிற ஆளுக்கு குடுத்துட்டு கருவாடு வாங்கிட்டு போயிர்றாரு. ஸோ, தக்காளி எடுத்துட்டு போன நாளு நான் 10 பேர்ட்ட கொண்டு போய் குடுக்குறேன். யாருமே எனக்கு தக்காளி வேணாம், தக்காளி என்கிட்ட இருக்குது. கருவாடு வச்சிருக்கிற யாருமே குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ, தக்காளி எடுத்துட்டு போன ஒரு நபர் ஏமாந்து ரிட்டர்ன் வந்துர்றாரு. ஸோ, இந்த அடிப்படையான கட்டமைப்பு தவறுகள சரி செய்யணும் அப்படிங்கிற விதத்திலயும், தங்களுடைய நாடுகளினுடைய ஒரு பொருளாதாரத்த, தங்களுடைய நாடுகளினுடைய ஒரு வரி கட்டமைப்ப உள்ளடி கொண்டு வரணுங்கிறதுக்கோசரமும் அனைத்து நாடுகளுமே என்ன பண்றாங்க, தங்களுக்குன்னு சொல்லி நாணயங்களையும், ரூபாய் தாள்களையும் வெளியிடுறாங்க. ரூபாய் தாள்களை வெளியிடும் பழக்கம் அப்படிங்கிறது கடந்த ஒரு 90 வருஷத்துக்குள்ளாடி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாணயங்களினுடைய தனிமை, நாணயங்களினுடைய தன்மை, நாணயங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருந்திருக்குது. ஓகேங்களா? பண்டமாற்று முறைனா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ, இதுக்கு அப்புறமேட்டு வந்த ரெவல்யூஷன்ஸ் அதாவது இன்னும் எப்படி சொல்லலாம், அதுக்கு அடுத்து வந்து நடந்த மிக முக்கியமான ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு நம்மள ரொம்ப ஆச்சரியப்படுத்துற விதமா இருந்திருக்குது. ஓகேங்களா? என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல வாஷர் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? வாஷர் ஸ்க்ரூ டைட் பண்றதுக்கு அந்த வாஷர் மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காயின் இருந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்தியன் கரன்சில வந்து பார்த்தீங்கன்னா, 1 பைசா, 5 பைசா, 10 பைசா, 20 பைசா ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னால வந்து பார்த்தீங்கன்னா, 1970களுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, 25 பைசாவா மாத்துனாங்க. அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 25 பைசா தான் அப்படிங்கிறது பேசிக் ஒரு பிக் சைஸ் ஆஃப் காயின் ஓகேங்களா? பிக் வேல்யூ ஆஃப் காயின் அப்படின்ற மாரி இருந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு 25 பைசா, 50 பைசா ஆனுச்சு. 50 பைசா ரூ. 1 ஆனுச்சு. ரூ. 1 ரூ. 2 ஆனுச்சு. ரூ. 2 ரூ. 5 ஆனுச்சு. ரூ. 5 அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆண்டுகளாகவே கடந்த ஒரு 20 வருஷங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5 அப்படிங்கிறது தான் காயின்ஸ்ல ஹையஸ்ட் வேல்யூயபிள் காயின் அப்படின்னு சொல்லி இருந்திருக்குது. ஓகேங்களா? அந்த காயின் வந்தது இருந்துச்சு. அதே மாரி அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 50 ரூ. 10 நோட்டு, ரூ. 20 நோட்டு, ரூ. 5 கூட நோட்டு இருந்திருக்குது அந்த காலகட்டங்கள்ல. கடைசியா 2010க்குள்ள கூட நம்மலாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2015க்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரூ. 5 நோட்டு அப்படிங்கிறத நம்மலாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மலாம் பழகிறோம். ஸோ, அந்த ரூ. 5 நோட்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரூ. 5 நோட்டு, ரூ. 10 நோட்டு, ரூ. 20 நோட்டு, ரூ. 50 நோட்டு, ரூ. 100 நோட்டு, ரூ. 500 நோட்டு, ரூ. 1000 நோட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? எப்ப 2016க்கு முன்னால. 2016ல அரசாங்கம் டிமானிஸ்டேஷன் அதாவது பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ரூ. 2000 நோட்டுகள் அப்படிங்கிறது பழக்கத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அது ப்ராசஸ்ல இருந்தப்ப, இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு, கடந்த ஒரு சில இப்ப 2025ங்களா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 நோட்டுகள மக்கள் வந்து அரசாங்கத்திட்டயே திரும்ப ஒப்படைச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்தியாவுல கரன்சிலேயே ஹையஸ்ட் வேல்யூயபிள் கரன்சி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ரூப்பீஸ் 500 அதாவது ரூ. 500 நோட்டு அப்படிங்கிறது தான் இந்தியாவுல இருக்கக்கூடிய மிக அதிக மதிப்புமிக்க ஒரு ஓகேங்களா? ஒரு ரூபாய் தாள் இருக்குது. காயின்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா, ரூ. 200 காயின் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. ஒரு சில நேரங்கள்ல ரூ. 500 காயின் கூட வந்திருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புழக்கத்துல கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நினைவு சின்னமா தான் வெளியிடுவாங்க காயின்ஸு. நம்ம தமிழகத்துல யாருக்கோசரம் அந்த மாரி ரூ. 100 காயின் வெளியிட்டிருக்கிறாங்கன்னா, தமிழகத்தினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அ எம். கருணாநிதி கலைஞர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கலைஞருக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கோசரம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ரூ. 100 காயின் வெளியிட்டிருக்கிறாங்க. எதுக்கோசரம்? அவருடைய 100வது பிறந்த நாளுக்கோசரம். 100வது பர்த்டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு விழான்ற பேர்ல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் விழா நடத்துனாங்க. அந்த விழாவுல கலந்துக்கிட்ட மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 காயின் வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து நினைவு காயினா வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, காயின்ஸ் இந்த மாரி இருக்குது. இது எப்ப வந்து மக்கள் ரொம்ப ஒரு அடிக்ஷனா படுத்துதுன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஆடு மேய்க்கிறோம் அப்படின்னா, ஆடுகள வந்து 10 இடத்துல மேய விட்டோம்னா, நம்மளால மாட்டெல்லாம் ஒரு ஆட்ட ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. இப்ப நம்ம ஆடு மேய்ச்சிட்டு போறோம். இப்ப நம்மகிட்ட ஒரு 40 ஆடு இருக்குதுன்னா, 40 ஆடு வந்து அவுத்துட்டு நம்ம அப்படியே விட்டுற மாட்டோம். 40 ஆடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்கணும். ஏன்னா, அந்த ஆடு வந்து பக்கத்து விவசாய நிலத்துல போய் மேய்ஞ்சிறக்கூடாது. தேவையில்லாத ப்ராப்ளம்ஸு. அது மட்டும் இல்லாம, இத நம்ம கட்டமைப்புக்குள்ள வச்சிருந்தோம்னா தான், வேற விலங்குகள் எதுவுமே நம்ம அனிமல்ஸ் வந்து தாக்காம இருக்கும். உதாரணத்துக்கு நாய் வந்து ஆட்ட கடிக்கும். நரி வந்து ஆட்ட கடிக்கும். ஓகேங்களா? இந்த மாரி இன்சிடென்ட்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு வேணும். இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் மேல கவர்மெண்ட் மட்டும் கிடையாது. இது வந்து யாரையும் தனிப்பட்டு சொல்றது கிடையாது. பல ஆண்டுகளாகவே
சில நூற்றாண்டுகளாகவே மக்களுக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஒருத்தர் தனியா இப்ப வடிவேலு காமெடியில வர மாரி ஒருத்தர் சும்மா இருந்தா என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? என்னென்னவோ யோசிப்பாங்க. இதுதான் சொல்லி நம்மளுக்கு வரையறையே கிடையாது. வானத்தோட எல்லை எந்த அளவுக்கோ, அத விட அதிகமாகவே மனுஷனால சிந்திக்க முடியும். அதே மாரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? நம்ப அப்படி பண்ணலாமா? இப்படி பண்ணலாமா? அத மட்டும் யோசிக்க மாட்டாங்க. அன்பிலீவபிள் கொஸ்டின்ஸ் வரும். என்னென்னவோ கேள்விகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ ஊர்ல வந்து ஒரு தார் ரோடு போடுறாங்கன்னு வையுங்களேன். தார் ரோடு போடும்போது, ஒருத்தர் 2 பெர்சன்ஸ் இருக்கிறாங்க. 2 நபர் இருக்கிறாங்க. ஒரு நபர் வந்து காலைல தூங்கி எந்திரிச்சதும் வேலைக்கு ஓடிருவாரு. காலையில ஒரு 9 மணிக்கு போனார்னா, நைட்டு 8 மணி, 9 மணிக்கு தான் நைட்டு 9 மணிக்கு தான் வருவாரு. இந்த நபர் என்ன பண்ணுவாரு? இருக்கிறாரு. இன்னொரு நபர் என்ன பண்றாரு? அவருக்குன்னு கொஞ்சோண்டு அவங்க அப்பா, தாத்தாலாம் சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இவரு வெல் செட்டில்டு பெர்சன். ஓகேங்களா? வெல் செட்டில்டு பெர்சன். இவரு இருக்கிறாங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு? காலைல தூங்கி எந்திரிச்சதும் வேலைக்கு போயிருவாரு. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்னது வெல் செட்டில்டு. வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கு பணம் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு சம்திங் ஒரு ரோடு போடுறாங்க. வேலைக்கு போற நபர் என்ன பண்ணுவாங்க? ரோடு போடுறத பார்த்துட்டு நின்னு வேடிக்கை பார்க்கறதா இருந்தா பார்ப்பாரு. இல்லன்னா டைம் ஆயிருச்சு, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிருச்சுன்னா கிளம்பி போயிருவாரு. அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு? அவருக்கு வேலை இல்ல. வேலைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. பணம் இருக்குது. வெல் செட்டில்டு பெர்சனு. அவரு என்ன பண்ணுவாரு? ரோடு கான்ட்ராக்டரா அங்க யார் இருக்கிறாங்களோ பார்த்துட்டு, இது என்ன ரோடு? எத்தனை இன்ச்சு போடுறீங்க? என்ன வேல்யூவேஷனு? யார் கான்ட்ராக்டரு? கரெக்ட்டா நடக்குதா? இப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாரு. கேள்விகள் கேட்பாரு. ஓகேங்களா? இவரு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கிறனால என்ன பண்ணலாம்? இத கேட்கலாம். சரிங்களா? அதே மாரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா இவரு முன்னாடி போய் நிப்பாரு. கேட்பாரு. ஓகேங்களா? அவங்கள வந்து மேல இருக்கிறவங்க சப்போஸ் இது என்ன நடக்குது? என்ன அது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இவன் இவன் எப்பவுமே இப்படிதான்ப்பா. இவன் கொஞ்சம் பணக்காரன். இவன நம்ம எதுவும் பண்ண முடியாது. கேள்வி கேட்குறானா? ஓகே. ஸோ அந்த நபர் என்ன பண்ணுவாரு? இதில ஏதோ ஒரு முறைகேடு நடக்குதுன்னு வைங்களேன் ரோடு போடுறதுல. ஓகே. வேலை செய்ற ஆளுங்க ஏதோ கொஞ்சம் திக்னஸ் கம்மியா போடுறாங்கன்னா, ஹையர் அஃபீசியல்ஸ்ட்ட போய் இவங்க சொல்லுவாங்க. இந்த சும்மா இருக்கக்கூடிய ஒரு நபர். இது ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு. சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலதிகாரத்தில இருக்கிறவங்க, இவன் சும்மா இருக்கிறனால தான் இவன் கேட்குறான். இவன் ஃப்ரெண்டு பாரு கஷ்டத்தில இருக்கிறான் வேலைக்கு போறான் அப்படின்ட்டு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒருத்தர் கஷ்டத்தில இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தர பார்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு எதுக்குடா வம்பு தேவையில்லாத வேலைன்னு போயிட்டுருப்பாங்க. யார் வெல் செட்டில்டா இருக்கிறாங்களோ அல்லது வெல் செட்டில் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அவிங்க தான் மத்தவங்கள பார்த்து கேள்வி கேட்பாங்க. சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிறவங்க உண்மையாலுமே இருக்கிறாங்க. நான் சமூக ஆர்வலர்ன்னு சொல்லி யாரும் பெரும்பாலும் சொல்லிக்கிறது கிடையாது. நான் சமூக ஆர்வலருக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுன்னு சொல்லி அவரு பேர சொல்லி ஒரு சிலர் தப்பு பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடைமுறையில பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அவங்க பண்றது கிடையாது. அவிங்க பேர சொல்லி அவங்களுக்கே தெரியாம நெறைய பேர் தவறுகள்ன்ற பண்றாங்க. நம்ம விவேக் சார் காமெடில வர மாரி, எனக்கு ஐஜிய தெரியும். ஆனா, அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தவறுகள் அப்படிங்கிறது பண்றாங்க. இத வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம நெறைய நேரங்கள்ல நெறைய பேர சந்திச்சு பார்க்குறோம், பேசுறோம், பிடிக்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க மேல் அதிகார நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கடந்த பல ஆண்டுகளாகவே இதான் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தன் சும்மா இருந்தான் அப்படின்னா நம்மள கேள்வி கேட்பான். அவன கஷ்டத்துல வச்சிருந்தா அவன் நம்மள கேள்வி கேட்க மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு எங்க வேலைக்கு போனாலுமே யாரா இருந்தாலுமே ஒரு ரூ. 500 சம்பளம் குடுத்துருவாங்க. இன்னைக்கு வேல்யூவேஷன் படி. இந்த 2025 சிச்சுவேஷன்ல எந்த நபர்கிட்ட யார் வேலைக்கு போனாலுமே ஒரு ரூபீஸ் 500 சேலரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ரூ. 500 சம்பளம் வாங்குற நபருக்கு அவருக்கான செலவுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? நம்ப இல்லம் தேடி கல்வி மாரி, இல்லம் தேடி ரேஷன் பொருள்கள் மாரி, இல்லம் தேடி மருத்துவம் மாரி, எல்லாமே இல்லம் தேடி வராது. நாம தான் வேலைய தேடி போணும். வேலைய தேடி போறோம் அப்டின்னா, வேலைய தேடி போறோம்னா, பெட்ரோலு ஒரு நாளைக்கு ரூ. 100 பெட்ரோல் ஆகும். காலையில வீட்ல குழம்புக்கு மளிகை சாமானம் வாங்குறாங்க. காலைல பால் வைக்கிறாங்க, டீ வைக்கிறாங்க அப்டின்னா, அதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு அரிசி, காய்கறி, பாலு, சர்க்கரை, டீ தூளு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 200 ரூ. 250 வந்துரும். ரூ. 250 சமையலுக்கு, அவன் ஓட்டுற வண்டிக்கு பெட்ரோல் ரூ. 100 ரூ. 350 அவன் குடியிருக்கிற வீட்டுக்கு மாசம் இன்னைக்கு வந்து ரூ. 5000 கம்மி வீடு எங்கேயுமே வாடகை கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? அதாவது நகராட்சி, மாநகராட்சி பகுதிகள்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரூ. 5000 ஒரு மாசத்துக்கு ரூ. 5000 வாடகை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ ரூ. 5000 வாடகைன்னா ஒரு நாளைக்கு ரூ. 150 இந்த நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குற ஒரு நாள் ரூ. 500 சம்பளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வாங்குற சம்பளத்துல வீட்டு வாடகைக்கும், போயிட்டு வரதுக்கும், சாப்பாட்டுக்குமே இப்படி சுக்குரா இருக்குது ஒரு மனுஷனுக்கு. அப்படிங்கும்போது, அவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வரும். ஒரு உடம்பு கெட்டு போகும். அல்லது ஏதோ வண்டிக்கு ஏதோ வேலை இருக்கும். அல்லது வேற ஏதோ ஒரு பண்டிகை வரும். அப்ப அவனுக்கு செலவு காசு இல்லன்னா என்ன பண்ணுவான்? கடன் வாங்குவான். அந்த கடன கட்டுற அளவுக்கு அவனுக்கு வருமானம் இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா, வருமானம் அப்படிங்கிறது சாதாரண நடுத்தர குடும்பத்த சேர்ந்த மனுஷனுக்கு கிடையாது.
ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்கோசரம் மறுபடியும் கரெக்டாக வேலையை ஓடியே ஆகணும். ஓகேங்களா? அந்த குதிரைக்கு கடிவாளம்னு ஒன்று கட்டுவாங்க. எதுக்கோசரம்? குதிரையோட மனுஷனுடைய கண் பார்வை அப்படிங்கிறது நேரா பார்க்கும், மேலே பார்க்கும், கீழே பார்க்கும். சைடில் இப்படி இப்படி இதுக்கு மேலே பார்க்க முடியாது. தலையை திருப்பி தான் பார்க்கணும். ஆனால் குதிரையோட கண்கள் அப்படிங்கிறது அதால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரவுண்டாக இப்படி சைட்லேயும் பார்க்க முடியுமா. ஸோ குதிரையோட கண் பார்வை அப்படிங்கிறது அதோடைய தன்மைங்கிறது என்ன? இப்படி ட்ராவல் பண்ணி போகிறது தான் குதிரையோட தன்மை. போகும்போது சைடில் ஏதோ வியூ போணுச்சுன்னா குதிரை இப்படி சைடில் பார்க்குமா கண்ணை. அப்போ என்ன ஆகும்? ஃபோக்கஸ் நேராக போகிறது தடுமாறும். ஸோ குதிரை சைடில் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் சைடில் இப்படி கடிவாளம் போட்டு கட்டுவாங்களாம். ஸோ அதுக்கு சைடு எதுவுமே தெரியாது. ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஃப்ரண்ட் சைடு. அதோடைய கண் பார்வைங்கிறது முன்னாடி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறான்னா அவன் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டான். ஸோ அவனுக்கான தலைமையில பாரங்கள் அப்படிங்கிறத நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவன் தலையில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சில நூற்றாண்டுகளாகவே மக்களின் மேலே, அப்பாவி மக்களின் மேலே, பொதுமக்களின் மேலே சில விஷயங்கள் புகுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக உங்களுக்கு கேட்கும்போது ஒரு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அது வந்து நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சு சில நூற்றாண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆயுசு அப்படிங்கிறது நீங்களோ நானோ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு மனுஷனுங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் விஷயங்கள் இதெல்லாம் பொறுத்து ஆயுசு அப்படிங்கிறது மாறுபடும்.